அமெரிக்காவில் 17 நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிகாகோ விமான நிலையத்தில் உற்சாகமாக வழியனுப்பி வைத்த அமெரிக்க வாழ் தமிழர்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை காலை சென்னை வந்தடைகிறார். சுவிஸ் வங்கியில் தங்கள் முதலீட்டு பணம் $310 மில்லியன் முடக்கப்பட்டுள்ளதாக ஹிண்டன்பர்க் வெளியிட்ட செய்திக்கு அதானி குழுமம் மறுப்பு. சுவிஸ் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விளக்கம். நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு மத்தியில் 4G சேவையை BSNL கொண்டு வரும் எனவும், இந்த சேவைக்காக நாடு முழுவதும் சுமார் 23,000 டவர்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா தகவல். 4G சேவையின் மூலம் 1 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்றும் மத்திய அமைச்சர் நம்பிக்கை. செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறும் திமுகவின் வரலாறு பெருவிழாவான முப்பெரும் விழாவை கொண்டாடி மகிழ்வோம். சென்னை YMCA மைதானத்தில் நடைபெறும் திமுக பவள விழா நிறைவு கூட்டத்தில் அணிதிரள்வோம், பணியாற்றுவோம் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து சரிந்தால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும். கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $67 குறைந்த நிலையில் பெட்ரோலிய அமைச்சக செயலர் பங்கஜ் ஜெயின் தகவல். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மின்னஞ்சல் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு. வெடிகுண்டு நிபுணர்கள் விரைந்து வந்து சோதனை நடத்தியதில் வதந்தி என்பது தெரிய வந்ததால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நிம்மதி. கடந்த 2 ஆண்டுகளில் 10 முறையாக மிரட்டல் வந்துள்ளதாக போலீசார் தகவல். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு பாஜக ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் ராஜா நம்பிக்கை. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு 18% வாக்குகள் உள்ளதாகவும், இதனால் பாஜக ஆட்சி சாத்தியப்படும் என்றும் ராஜா உறுதி. மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் நோக்கில் பிற்போக்கு கருத்துக்களை தெரிவித்த புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள மகாவிஷ்ணுவிடம் போலீசார் 5 மணி நேரம் விசாரணை. மகாவிஷ்ணுவின் பின்புலம் குறித்து ஆராய வங்கி கணக்குகளையும் ஆய்வு செய்யும் போலீசார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.